உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 6/7/2025 முதல் 12/7/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணு சயன ஏகாதேசி. மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க. அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. 7/7/2025 திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 8/7/2025 செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம். ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் வைத்தியம் நடந்துகிட்ருக்குது, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ருணம், ஓகேவா, மருத்துவம். அது இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் நன்மைகள் கிடைக்கும், ஓகேவா. ஏன்னா இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா 3 to 4:30 ராகு காலம். செவ்வாய்க்கிழமை 4:30க்கு மேலே பிரதோஷம் ஆரம்பிக்கும், புரியுதுங்களா, 5 to 6. அப்போ ராகு காலம் முடிச்சுட்டு வர பிரதோஷங்கிறதுனால நம்மளுக்கு அந்த கஷ்டம் நிவர்த்தியாகி நல்லது தருவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, புரியுதுங்களா. அதனால் இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், நல்லது நிச்சயம் நடக்கும். 10/7/2025 வியாழக்கிழமை குரு பூர்ணிமா, பௌர்ணமி, திருவிளக்கு பூஜை. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். தன்னோட குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த நாளில் வருடம் வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒருத்தர் குருவாக இருப்பார். பிறந்த குழந்தை கூட தன்னோட தாய் குருவாக தான் இருப்பாங்க. கரெக்டு தானே? அது சரின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மை தானே? கரெக்ட், ஓகே. அதே போல் உங்களோட குரு யார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா இந்த குரு ஆசீர்வாதங்கிறது கட்டாயம் தேவை. குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டாயம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி முக்கியமான நாட்களை சரியாக பயன்படுத்திக்கணும். வியாழக்கிழமை வருது, குரு பூர்ணிமா வருது. இந்த குரு பூர்ணிமா ரொம்ப 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 சிறப்பான குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். இந்த குரு பூர்ணிமாவோட நிகழ்வே வேதங்களை காத்த வியாசர் பிறந்த நாள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு முருகன் குருவாக இருந்திருக்காரு, ஏன்னா தகப்பசாமிக்கே குரு, அவரை வணங்கிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நவகோள்களில் குரு பகவானை வணங்கிக்கோங்க. தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. குரு பூர்ணிமாவை கொண்டாடுங்க. எல்லோரும் குரு பூர்ணிமா வணங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கங்க. நியூவாக ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தகவல் கொடுத்துக்கிறேன். நம்ம திருக்கோவிலோட அன்னதான மண்டபமும் காம்பவுண்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப சிறப்பான முறையில் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. மிக விரைவில் இந்த வேலைகள் முடிஞ்சிடும். முடித்த உடனே உங்களுக்கு நல்லா வீடியோ காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் ஏடிஎஃப் ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தடை நிவர்த்திக்கான ஹோமங்கள் நடக்கும். அதை ஆவணி மாதம் பண்ண போகிறோம். டேட் பின்னாடி நான் சொல்லிடுறேன். முன்கூட்டியே நீங்கள் கட்டணம் செலுத்திடுங்க. இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குன்னா, உங்களோட குடும்ப ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு திருமண தடைக்கு என்ன காரணங்கிறது தெளிவான வழிகாட்டிகள் நாங்கள் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்ட்டு. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார தாயத்து ஒன்று கொடுத்துருவோம். மகாலட்சுமியோட எந்திரமும் இந்த தாயத்தும் கிடச்சிரும். இந்த தாயத்தை திருமண தடை நிவர்த்திக்காகவே தனிப்பட்ட முறையில் பரிகாரம் உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணி அதுக்கப்புறம் உங்களை கட்டி விட்டுருவோம், ஓகேவா. ரொம்ப விசேஷம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி குறைகள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடு முறைகளை செஞ்சு தான் இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் நேரடியாகவே பண்ணிக்கலாம் ஆவணி மாதம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், திருமண தடையாக்கிற உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப குறைவான கட்டணம் தான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் நம்ம அன்னதான மண்டபம் பண்ண போகிறோம். ப்ளஸ் கோயிலுக்கோட காம்பவுண்டு சுவர் எழுப்ப போகிறோம், ஓகேவா. அது ரொம்ப கோயிலுக்கும் ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, ஓகேவா. இது ஏன்னா காம்பவுண்டில் அவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வீடு கட்டினா கூட காம்பவுண்டு தேவை அப்படின்னு வாஸ்து நிபுணர்களை சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட பாதுகாப்பான ஒரு விஷயம். நீங்கள் கோவிலுக்கே ஒரு காம்பவுண்டு எழுப்பி நீங்கள் ஒரு பாதுகாப்பு பண்ணுறீங்கன்னா
அந்த லட்சுமி உங்களையும் ஒரு பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 16 லட்சுமியோட அனுகிரகத்தோட இது நடக்குது. யாருக்கு திருமணம் இதன் மூலிமா நடக்குமோ அவங்க தான் இணைய முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் இதை விளம்பரம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, வருமானம் பண்ணுறேன்னு. கண்டிப்பாக இது வருமானமோ விளம்பரமோ அல்ல அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு தகவலை நான் தரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் பயன்படாது. யாருக்கு இப்போ திருமணம் தேவையோ அவங்களுக்கு பயன்படும், யார் திருமணம் தடையாக இருக்கோ அவங்களுக்கு பயன்படும். ஓகேவா? இது இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு திருமண தடையாக இருக்குது, இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகார பூஜை கலந்துட்டால் நம்மளுக்கு நல்லது, கட்டாயம் திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தகவல். இந்த தகவலை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் இது கோவிலுக்கான விளம்பரமோ அந்த மாதிரி விஷயமே இல்லை. கோவில் சம்மந்தமான விஷயம் நான் சொல்கிறது கோவில் நடக்கிற பூஜைகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஆலயத்துக்கு வர முடியும். அதுக்காக தான். சரிங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். பயனாளிகள் தான் ஜாஸ்தி. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலிமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு புது வாழ்வு அமைகிறது, ஒரு புது சொந்தம் இணைய போகுது. அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அது போதும். ஓகேவா? எதையுமே சுயநலத்தோடு செய்கிறதில்ல, பொதுநலத்தோடு செய்கிறோம், அவங்க சந்தோஷத்துக்காக செய்கிறோம். ஓகேவா? ஒரு கல்யாணம் நம்ம ஒரு குடும்பத்தில் நடந்தால் நம்ம ஒரு பெரிய செலவு பண்ணுவோம். அதில் ஒரு சிறு பகுதி நம்மளோட திருமண தடை நிவர்த்திக்காகவும் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக அதில் வரக்கூடிய புண்ணியங்களையும் நம்ம அனுபவிச்சுக்கிறோம். ஓகேவா? அது உங்களுக்கு காலகாலத்துக்கு இருக்கும். இப்போ ஏஎல்எஃப் மெம்பருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கான புண்ணியங்கள் கண்டிப்பாக இருக்குது. மகாலட்சுமி கோயில் இன்றைக்கும் அங்கே வந்தாங்களா அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான விஷயங்கள் நடக்குது. அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அவங்க வீட்டிலேருந்தே மகாலட்சுமின்னு நினச்சாவே அந்த லட்சுமியோட அனுகிரகம் கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறது ஏஎல்எஃப் மெம்பர் ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நமக்கு ஒரு தாய் இருக்கா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இது இருக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? லட்சுமியோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய விண்ணப்பம். மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அதனால் லேட் ஆச்சுன்னா நாங்கள் எத்தனை பேர் பணம் கட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பூஜைகள் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? தொடர்ந்து நம்ம வாராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரமாக ஆரம்பிக்க போகுது. 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:05 அன்றைக்கி சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது. அப்புறம் 8ஆம் தேதி இரவு 3:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருந்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானால் நிறைய நல்ல காரியங்கள் நடத்தி வைக்க முடியும், நிறையா விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரமும் இருக்க போது. இந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப செலவுகள் வந்துகிட்டு இருக்குது. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான செலவுகள் வரும். அதே போல் இந்த வாரம் பண வரவுக்கான அறிகுறிகள் அதிகம் இருக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சின்ன சின்ன மன அசௌகரியங்கள் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க ராசிநாதன் கேது கொடுக்கறதுனால ஹெல்த்து மேலே அக்கறை எடுத்தே ஆகணும், பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழப்பமான சூழ்நிலை உறவினர்கள் மூலிமா வரும், தெளிவாக இருந்துக்கோங்க. சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சுப தகவல் இந்த வாரத்தில் வரும். நண்பர் மூலிமா அதிர்ஷ்டம் பெறும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகுது. அதி சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போகிறீங்க, வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை.
ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுப்பதுங்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நெருப்பு விஷயங்களில் கவனமாக இல்லைங்க. சின்னதாக சூடு வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. கேஸ் எல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோமா, வெளியூர் போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போங்க. சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செலவை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற சகோதரிகளுக்கு கால் வலி, முட்டி வலி இந்த பிரச்சனைகள் வரதுக்கான அறிகுறிகள் தோன்றும். இப்போவே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கொஞ்சம் வாக்கிங்லாம் பழக ஆரம்பிச்சிக்கோங்க. யாரெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க போகிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து பாதுகாப்பு தேவை. கொஞ்சம் வாக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 1/2 கிலோமீட்டராவது கொஞ்சம் நடந்து பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு 8 போட்டு 2 டயரை போட்டு அதை சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஒரு மாற்றங்கள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சமாளிக்கலாம். உங்களோட பாஸுக்கிட்டேருந்து நல்ல தகவலும் பாராட்டு வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ரெனோவமோஷனை பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. பெரிய மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்களா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல சூரியன், குரு இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய், கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ல் சனி பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 9ஆம் தேதி இரவு 3, அதாவது முன்னிரவு, அதாவது 8ஆம் தேதி பின்னிரவு, 9ஆம் தேதி முன்னிரவு 3:15 முதல் 11ஆம் தேதி பகல் 12:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிநாதன் உங்கள் கிட்ட இருக்கிறது ரொம்ப பலம். நினச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. வேலை பொழுதும் கொஞ்சம் அலைச்சல் தான் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஒன்றும் சிக்கல்கள் எதுவும் இல்லை. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏதாவது வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க. பிடிவாதங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல்கள் இருக்கும். பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வருது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான ஒரு இடமாற்றமாக இருக்குது. ஒரு சிலருக்கு தொழிலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சந்திராஷ்டம நாளை தவிர மற்ற நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த நாளில் நீங்கள் கோர்ட்டு கேஸு விஷயங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஜெயமாகும். பங்குச்சந்தை இந்த மாதிரி ஈடுபாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் இப்போ ஒரு லாபம் வரப்போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. அதே போல் புதிய வருமானம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வருது. ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் வீட்டுக்கு வரும். கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. குறிப்பாக வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. கண்டிப்பாக காதல் வெற்றி ஆகும். தாய்வழி உறவினர்கள் மூலிமா வரன் தேடினீங்கன்னா சீக்கிரமாக வரன் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமா வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமா நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க.
அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வருது. இந்த வாரம் மங்கள நிகழ்வுகளை கலந்துக்குவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணம் சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும். வராத பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சிகள் கொடுக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். வண்டி வாகனத்து மூலிமா வேலைக்கு போய்ட்டுக்குன்னா அது கொஞ்சம் பஞ்சர் ஆகும். வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பெருமாள் கோயிலுக்கு போங்க. விஷ்ணு சயன ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் கொடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு வந்து சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல புதன் இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பார். உங்கள் ராசிக்கு யோகம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல அதிசுகஸ்தானத்தில் இருக்கிறது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறாரு. தயாராகிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. 11ஆம் தேதி பகல் 12:05 முதல் 13ஆம் தேதி இரவு 6:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனம் தேவை. சூரியன் குரு இருக்கார், ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. கூடவே இந்த வாரம் 7ஆம் பாரியாக தனாதிபதியும் பார்ப்பார். இந்த குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க, அந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம். தொட்டது தொடங்கும். அன்றைக்கி ஏதாவது ஒரு சக்ஸஸான விஷயத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் பெரிய வெற்றி தேடித்தரும். கண்டிப்பாக செய்யுங்க. அதில் ஒரு சூட்சமம் இருக்குது, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அன்றைக்கி ஏதாவது ஒரு காரியங்கள் ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயம் கொடுக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்புங்க. வேலையாட்கள் கூட அடிக்கடி சண்டை வரும். அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை குறைஞ்சிரும். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மாற்றம் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ல் சனி பகவான் இருக்கிறனால கூட அதாவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். அது மாதத்தில் ஒரு நாள் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சனிக்கிழமை மத்தியான சாப்பாடு, ஓகேவா? அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதில் ஒரு தாத்ரீக பரிகாரம் இருக்குது, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஏதாவது திட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் வாகன சம்மந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு காத்திருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு இந்த வாரம் தகவல்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையோடு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். அதே போல் இந்த மாதிரி சின்ன சிக்கல்களும் இருக்குது. அது மூலிமா நல்லது கூட நடக்கும். அதனால் அதை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்தீங்களா உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். இல்லைனா ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. இப்போ தான் இப்படி நடந்துச்சு, மறுபடியும் இப்படியா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வரும். அந்த குழப்பத்துலேருந்து தெளிவாய்க்காங்க. நடக்க போகிறது உங்களுக்கு நன்மைக்கு அப்படிங்கிறது மாற்றி புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. ஹெல்த்தை கட்டாயம் பார்த்துக்கணும். கண் சம்மந்தமான பிரச்சனை, ஒத்த தலைவலி, இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி வரவங்க டாக்டரை நீக்கிக்கோங்க. அசால்ட்டாக நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கே பாதிக்கும். பார்த்துக்கோங்க. உங்களோட இளைய சகோதரிக்குள்ளே பிரச்சனை வரும், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷ செய்தி நண்பர் மூலிமா வரப்போது, எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு பெரிய விஐபி உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பசங்களுக்கு உறவுக்குள்ளேயே வரணும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊர்லேயே வரணும் அமையும். வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு இந்த வாரம் படிப்பில் ஒரு நல்ல நாட்டம் ஏற்படும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சின்ன சண்டைகள் வரும் நட்புக்குள்ளே, அது பெரிய அளவு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க.
உங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கும் போது புரிஞ்சு நடந்துக்கோங்க. செவ்வாயும் கேது இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வரா மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பா சைடு நீங்கள் அதிக சப்போர்ட் பண்ணுவீங்க, அது இயற்கையான ஒன்று. இந்த டைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் சைட்லேருந்து தான் பிரச்சனை வர மாதிரியான தோற்றங்கள் வருகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றி சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களோட இளைய சகோதரன் சகோதரிகளை சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது வராமல் பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அன்றைய வேலையை அன்றைய முடிச்சிருங்க, இல்லைனா ஹெல்த்து பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தேவையில்லாமல் சங்கடங்கள் வந்துடும், பார்த்துக்கோங்க. பாஸ்கெட் நல்ல தகவல் வருது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பாராட்டுறாங்க. ஒரு பெரிய பதவியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க, அது மூலிமா நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது, அது உங்கள் வாழ்வியில் ஒரு நல்லது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விஷ்ணு சயன ஏகாதசி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்கும். அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க. குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு இருப்பாங்க, 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 12ஆம் இடத்துல சூரியன் குருவும் இருக்கும். ராசிநாதன் சந்திரன் இந்த வாரம் 5ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். பல வெற்றிகள் காத்திருக்குது. சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் பண வரவு அதிகம் இருக்கும், செலவு குறையும். வராத பணம் கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில குழப்பங்கள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. காரணம் 10 கூடியவன் கேது கூட இருக்கிறதுனால குழப்பங்கள் வரும். ஏதாவது ஒரு ரிப்பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அது லாபகரமான செலவாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஒன்றும் பயந்துக்க வேண்டிய செலவாக இருக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபம், சண்டை, பிடிவாதம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும். பெரிய அளவு பணம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வராத பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் குடும்பத்தில் வருகிறது, எதிர்பார்த்து காத்துருங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் கொடுக்கும். புதிய விஷயங்கள் இணைவீர்கள். ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு வரும், அதன் மூலிமா நல்லது நடக்கும். லாட்ரி போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு நாள் சாதகமான நாள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது இந்த வாரம். குறிப்பாக பல பிரச்சனைலேருந்து தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தடையான ஒரு விஷயங்கள் தடை நீங்கி நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 12ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறனால தந்தையோட உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கள். ஒரு முறை போயிட்டு வாங்க, இல்லை ஃபோனில் பேசுங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நல்லது. நீங்கள் கணவர் மேலே இருக்கிற கோபத்தை குழந்தைங்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களோட கோபத்தை காட்டுறதுக்கு இடமே இல்லைன்னு நினைப்பீங்க, அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. கோபமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயுங்க,
அந்த கோயிலை 16 முறை சுற்றிட்டு வாங்க, வலம் வந்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கோபமும் குறையும், அமைதியும் நடக்கும். சரிங்களா? இல்லை வீட்டில் கூட 8 மாதிரி வரைஞ்சி அதில் சுற்றிக்கோங்க. கோபமாக இருக்கிற டைம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பழக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிகள் நிறையா வரும். அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நற்பெயர்கள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உணவு சாப்பிடாமல் இருக்கிறீங்க, ஒரு வேளை உணவை கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு 3 வேளை உணவு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. யாரெல்லாம் ஒரு உணவு கட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். 3 வேளையும் சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ருண விமோசன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக ஒரு பயம் இருக்குது, அந்த பயம் நீங்கிறதுக்கு அந்த வழிபாடு கட்டாயம் தேவை. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது செவ்வாய் இருப்பாங்க, 7ஆம் இடத்துல ராகும், 8ல் சனி பகவான் இருப்பாங்க, 10ல் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பார், 11ல் சூரியன் குருவும், 12ல் புதன் இருப்பாங்க. இந்த வாரம் உறவுக்குள்ள பகை விரோதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செவ்வாய் கேதுக்குனால ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அஷ்டம சனி, தவறு செய்யாத குற்றவாளி. மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நாம் பழியை ஏற்றுக்கணும், நாம் மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை வருது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். நான் ரொம்ப காலம் சொல்லிட்டுருக்கிறேன், 3 சொட்டு நல்லெண்ணெய் அப்படின்னு உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான ஒரு மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. அந்த 3 சொட்டு நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6ஆம் இடங்கள் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. நினைச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறைஞ்சி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் இணைவாங்க, அவங்க மூலிமா லாபம் வரும். வராத பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனையை நீங்கிறதுக்கு வழிகள் கிடைக்கும். புதிய வருமானம் வரத்துக்கான யுக்தியை கையாள்வீங்க. அதன் மூலிமா நன்மையை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும். அதனாலேயே நீங்கள் வேகமாக ஓடிட்டுருப்பீங்க. உணவுகளை கண்ட்ரோலில் நேரத்துக்கு எடுத்துக்க மாட்டீங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். கோபம் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும், அதை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்மந்தமான பிரச்சனைக்கு பஞ்சம் இருக்காது, நல்லதுகள் நிறையா நடக்கும். செவ்வாய்க்கு எதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு சில கோபதாபங்கள் அதிகம் வரும். பிடிவாத குணமாக இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. நெருப்பு விஷயங்களை கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இல்லைங்க. இல்லைன்னா அரசாங்க வகையில் விரோதம், பகை, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலையிற மாதிரி வந்துடும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வீண் அவமானங்களை தவிர்க்கிறதுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எச்சரிக்கையாக நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண அமைப்பாளர் மூலிமா வரந்து தடுங்க. நல்ல தகவல்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும். மாணவிகளுக்கு நண்பரோட உதவியால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியோட உறவு ஒற்றுமை அதிகரிக்கும். கணவரோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும். மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைங்களுக்கு அன்பான நிறையா பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை போல அதிகம் இருக்கும், இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான இடத்துல உணவு சாப்பிட விடமாட்டார். குறிப்பாக தண்ணி குடிக்கவே விடமாட்டார். தண்ணி அதிகம் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு நீர் சத்து வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ருண விமோசன பிரதோஷத்தில் போய் கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும்.
நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு வந்து சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. கனிமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் குருவும் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும். அந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, சனி பகவானோட நேரடி பார்வையில் இருக்கீங்க. 12ல் செவ்வாயும் கேது இருக்காங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே போல் அலைச்சல் அதிகம் இருக்கும். உங்களை அறியாமல் சோம்பேறித்தனம் இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிக்கோங்க. உங்களோட கடமை எதுன்னு நல்லா தெளிவாக திட்டம் போட்டு வேலை செஞ்சிங்களா பாராட்டுகள் கிடைக்கும். இல்லைனா பழி வந்து சேரும். பார்த்து நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் பிரகாசமான ஐடியாக்கள் வரும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். லோன் விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். கடன் குறைச்சிடுவீங்க. லாபகரமான விஷயம் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பருக்கு உயர் அதிகாரிலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். கடன் தீந்துரும். கவலை தேவையில்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நன்மை கிடைக்கும். வருமானம் அதிகம் செய்யும். சுப செலவுகள் அதிகம் நடக்கும். சொத்து வாங்குவீங்க, சொத்தை மாற்றுவீங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் சகோதரி குடும்பத்திலேருந்து சந்தோஷ செய்திகள் வரும். உடல் ஆரோக்கியம் நன்மை கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைனாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கால் வலி, முட்டி வலி ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்குரிய டாக்டரை அணுகிக்கோங்க, நல்லது. ஒரு சிலர் ஆப்ரேஷன் வருமானு பயந்துட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் வராது. மாத்திரையிலே சரியாடும். கவலைப்பட தேவையில்லை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்குது. கௌரவமான பதவி வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவின் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு பெரிய அவங்களோட நட்பு ஏற்படும். ஆசிரியர்லேருந்து பாராட்டுகள் கிடைக்கும். நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமா நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் மன சந்தோஷமும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குழந்தைங்களுக்காக அதிகம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான பாராட்டுகள் கிடைக்கும். குழந்தைங்க உங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட நல்ல தகவல்கள் வரும். குடும்பத்தில் விசேஷ செய்திக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அந்த வாரத்தில் நல்ல தகவல்கள் வரும். எதிர்பாருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வருமான உயர்வுக்கான வழிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல தகவல்கள் வரும். உங்கள் சுறுசுறுப்புக்கான பாராட்டுகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் சனி பகவானோட பார்வையாக நேரடி பார்வையில் இருக்கிறனால சின்ன சின்ன சோம்பேறி தானே இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிட்டிங்களா நல்லாயிருக்கும். உங்களை சோம்பேறின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அப்படி இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விஷ்ணு சாயன ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு வந்து சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. துடிப்பும் நேர்மை உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 10ஆம் இடத்துல புதன் பகவானும், 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் பணத்தடைகள் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான விஷயங்களை சேகரித்து வச்சுக்கோங்க. இயற்கையாகவே நல்லது நடக்கும். வெளியிடங்களுக்கு போகிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. பயணங்கள் திட்டமிட்டு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த வாரம் கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நன்மை அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறனால தொழிலில் புதிய புதிய வழிகளை கண்டுபிடிப்பீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். ஆனால் ஒரு சில தடைகள் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகார பூஜைகள் உங்கள் பிஸ்னஸில் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும்.
தொழில் செய்கிற இடத்துல கட்டாயம் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, துளசி விதை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய்க்குள்ளே துளசி விதை சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும். தயவு செஞ்சு என்னது தீப எண்ணெய் அந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டுறாதீங்க. சுத்தமான நல்லெண்ணெய் ஓகேவா? வாங்கிக்கோங்க. அதில் வந்து துளசி விதையை போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிஞ்சால் தாமரை திரி இருக்கும், தாமரை தண்டு திரி, அது கொஞ்சம் வாங்கி போடுங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுக்குள்ளே, நல்லது நிச்சயம் நடக்கும். தொழிலில் ஏற்பட்டுக்கிற தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் வரும். சரிங்களா? துளசி விதைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில வேலை பளு அதிகமாக இருக்கும். குறிப்பாக நண்பர்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனை வரும். குறிப்பாக மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், பணப்பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பொறுமை காத்து போங்க, நல்லது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால எதிரியை கையாளக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகம். எதிரியோட நுணுக்கங்களை அறிஞ்சு நீங்கள் நல்லது நடக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கோங்க, நல்லது. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. வாகன செலவு வைக்கும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். புதிய நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. புதிய வருமானம் கிடைக்கும், அதன் மூலிமா நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பண்ணியிருக்கனால மறைமுக வருமானம் நிறையா வரும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. அது உங்கள் வாழ்வியலில் ஒரு பல மாற்றங்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும், பணம் புழக்கம் அதிகரிக்கும், அதன் மூலிமா நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பரோட உதவியால் நல்லது நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திருமணம் சம்மந்தமான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, அதுக்குரிய பரிகால கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சாதகத்தை இன்னொரு முறை தெளிவாக பார்த்துக்கோங்க. சனி தோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இல்லைனா திருமண தடைக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருக்கலாம், அது என்னான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும். மாணவ மாணவியர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குவீங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிற சிக்கல்கள் தீர்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களை தலையீடு பண்ணாதீங்க. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்லத்தரசிகள் இந்த வாரம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தவறு செய்யாத குற்றவாளியாகும். தப்பே பண்ணாலும் உங்கள் பேரில் வீண் பழி வீண் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தை சரி பண்ணி ஓட்டிக்கோங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ருணோமோஷன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. விஷ்ணு சயன ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க. நிச்சயமாக தானம் பண்ணுறனால நன்மை அதிகம் கிடைக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு வந்து சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்துல சூரியன் குருவும், 9ல் புதனும், 10ல் செவ்வாய் கேதுவும் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக நல்லது நடக்கும். வராத பணம் கைக்கு வரும். மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். தடையான காரியங்கள் தடை நீங்கி நல்லது நடக்கும். அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தீங்கன்னா திடீர்னு கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழிலில் சின்ன சின்ன வருமான தடை ஏற்படும், பார்த்து நடந்துக்கோங்க. செவ்வாய்க்கு அதுக்குனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வனபுரி விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. பிடிவாதம் பிடிக்காமல் ஒரு சில மனமாற்றங்கள் செஞ்சிங்களா உங்களுக்கும் வேலையில் நிம்மதி கிடைக்கும். இல்லைனா வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஆகாது, உங்களோட சீனியருக்கும் உங்களுக்கும் ஆகாது, பார்த்து நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம்
வருமான தடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம், தொழில் மாற்றம் அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது. அரசாங்க விரோதம், அரசாங்க பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கோபத்தை குறைத்து நடந்துக்கோங்க. சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. வண்டி லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க. எந்த ஒரு விஷயம் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் அவங்கள மாட்ட விட்டுரும். பணம் பிரச்சனையில் கொண்டு போய் சிக்க வச்சிரும். பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம். நல்ல தகவல்கள் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகம் அமைகிறது. நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். தாய் வழி உறவினர்களோட சப்போர்ட் அதிகம் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் சிறு சிறு குழப்பம் இருந்தாலும் தெளிவு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆசிரியர் இடத்துல அன்பு செலுத்துங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தகவல் இந்த வாரம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் இரண்டாவது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன கோபதாபங்கள் வருகிறது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நாளில் ராகு இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கண் சம்மந்தமான சிக்கல்கள் வரும். பார்த்து புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் பயணம் செய்யும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வந்துடுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாளுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தை ஆரோக்கியத்தில் கொண்டு இந்த வாரத்தில் லீவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்கூட்டியே பர்மிஷன் கேட்டுருங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக ரணு உமாசன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. அது உங்கள் வாழ்வியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன் குரு, 8ஆம் இடத்துல புதன், 9ல் செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த விஷயம் செய்கிறதுனாலும் நன்கு ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அவசரப்படாதீங்க. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நட்பு வகையில் விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பார்த்துக்கோங்க. தவறு செய்யாத குற்றவாளி வரும். வீண் பழி வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உறவுக்குள்ளே பகை விரோதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10 கூட 8ஆம் இடத்துலனால தொழிலில் ஒரு சில ஸ்லோனஸ் ஏற்படும். இல்லை பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு சம்மந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டால் நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க. நல்லது. மற்றவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டு நடந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வீண் பழி வீண் பிரச்சனை வரும். பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனம், எதுலேயும் எச்சரிக்கை, அது தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஆலோசனை இல்லாமல் எந்த செயல் செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க. சொத்து விஷயங்களில் கவனமாக இல்லைங்க. ஜாமீன் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இல்லைங்க. இந்த வாரம் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இல்லைங்க. ஒரு வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்டுருங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அரசாங்க விஷய சலுகைகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தடை சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமணம் சம்பந்தமான தடை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கு வைத்துடுவாங்க. மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்கும். நிறைய விஷயத்தை கற்றுக்குவீங்க. புதிய தகவல்கள் நிறையா சேகரிக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது சம்மந்தமான முயற்சிகள் கிடைக்கும். நீங்கள் தேடிட்டு இருக்கிற பொருள் தானாக உங்கள்கிட்ட வரும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் இரண்டாவது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில்
ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உறவுக்குள்ள பகை விரோதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொறுமை ரொம்ப அவசியம். கட்டாயம் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், கணவன் மனைவிக்குள்ள விரோதம் பகை வரும். விரோதத்தை வளர்த்துக்காமல் அன்பாக இல்லைங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வாரம் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் பொறுமை அவசியம். இல்லைனா அவமானங்களை சந்திக்கணும்னு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக அக்கம் பக்கத்தாரிடம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. முறையாக பதில் சொல்லி பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் ஒரு மாஸ்டர் செக்கப் உங்களுக்கு எடுத்துட்டாலும் சரி, குடும்பத்தில் எடுத்தாலும் ரொம்ப நல்லதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சின்ன வைத்திய செலவு பண்ணிக்கிறது ஆரோக்கியம் தரும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க, வேகத்தை குறைங்க, விவேகமாக செயல்படுங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ரெனோமோஷன் பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. மன மகிழ்ச்சிகள் நிச்சயம் கிடைக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன் குரு, 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பார், 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மகர ராசிக்காரருக்கு செவ்வாய் கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. 6ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கார். சூரியன் கெட்டவன், கெட்ட இடத்துல இருக்கலாம். குரு ஓரளவுக்கு கெட்டவன் தான். மகர ராசிக்காரருக்கு எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சந்திர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பயண ஆரம்பிக்கிறனால மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். சொந்த இடத்துலேயே தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தொழில் விரிவுபடுத்துறதுக்கான நல்ல தகவல்கள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுலேருந்து பாராட்டுகள் கிடைக்கும். வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிங்களா ஓகே ஆகும். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணம் அமைகிறது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு குழப்பம் தெளிவின்மை இருந்தது, இந்த வாரம் அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமா நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பாக்கிய சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பாருங்க. உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன மன வருத்தம் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. பேச்சில் நிதானம், கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமை ரொம்ப அவசியம். கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் பொறுமையாக இருந்துட்டிங்களா காரியத்தை சாதிக்கலாம். வழிபாடு செய்ய வேண்டிய கோயில் விஷ்ணு சயன ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. குரு பூர்ணிமாவில் கட்டாயம் கலந்துக்கோங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க.
குபேர யோகோடைய கும்பராசி நேர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ல் சூரியன் குரு, 6ஆம் இடத்துல புதன், 7ல் செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், புதன் ரொம்ப காலமாக 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், உறவுக்குள்ள பகை விரோதம் வரும், பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. செலவுகள் அதிகம் வரும், வருமானம் குறைவாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா நல்லது. விரைய செலவுகள் குறைச்சிக்கோங்க, ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க. மன நிம்மதி மன சந்தோஷம் அப்போ தான் கிடைக்கும். இல்லைனா தேவையில்லாத பகை விரோதம் வருங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறனா 10 கூட கேது கூட இருக்கிறனால ஆலோசனை கேட்டு பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைனா தொழிலில் நஷ்டம் கஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, எச்சரிக்கை தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப காமனாக நடந்துக்கோங்க, யாருக்கும் சலுகை காட்டிடாதீங்க, நேர்மையின் சிகரமாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ண போய் கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் தொழில் மாற்றம் அதுக்கான முக்கிய முடிவெடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுங்க. சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் எடுக்கும் முடிவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஆலோசனை கேட்டு எடுத்திங்கன்னா நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட எப்போவும் நீங்கள் ஆலோசனை பண்ணுற பழக்கம் இருக்குது. கண்டிப்பாக ஒன்று கூடி ஆலோசனை பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றம் வரும். குழந்தைங்க வகையில் பாராட்டுகள் கிடைக்கும். ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரம் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும், நல்ல தகவல்கள் வீட்டுக்கு வரும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமை நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க, மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், வைத்திய செலவுகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகம் இருக்குது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு ரெடியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையாகிற விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்களா ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கொடுத்துருங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக கவனம் இல்லைங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி அதிகம் குடிங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். பாதச்சனி பகவான் நடக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் நடக்கும், நண்பர்களோட உதவியால் லாபங்கள் கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இந்த வாரம் குரு பூர்ணிமையாக கட்டாயம் கலந்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரெனோ மோஷன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க, மன மகிழ்ச்சி கொடுக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க, குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும், வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக எங்கள் மீனராசி நேயர்களே எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்துல சூரியன் குருவும், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 12ல் ராகு இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 6ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, கிரகங்கள் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, போன வாரம் மாதிரி தான் இந்த வாரமும் இருக்கும். அதே சமயத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து சாயங்காலம், அதாவது 9ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிப்பார் 6ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு மேலே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாளுங்க, ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது தேடி வரும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறதுனால வண்டி வாகனம் மாற்றுறது வாங்கிறது அதுக்கான முயற்சிகள் எடுங்க, நல்ல விஷயமாக இருக்கும், நல்ல நன்மையில் போய் முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாரமாக இருக்குது. குடும்பத்தில் விசேஷ செய்தி வருது, எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம்
10 குரு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து பார்க்குறது நல்லது. தொழிலை விரிவுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த பணம் நிச்சயம் கிடைக்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் பதவியில் இருக்கிறவங்க பாராட்டுறாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும் இந்த வாரம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் ஈஸியாக வெற்றிகள் கிடைக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக இருக்குது. லாட்ரி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் அதீத முயற்சி பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களோட உதவியால் அது ஈஸியாக கிடைக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால செலவுகள் அதிகம் ஆகும். நீங்கள் செலவு பண்ண குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். செலவு பண்ண தாராளமாக வந்துட்டிங்கன்னா வீண் விரைச்சொல்கள் அதிகரிக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் மிக சீக்கிரமே வெற்றியாகும். ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மகிழ்ச்சிகள் பஞ்சம் இருக்காது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நெருப்பு விஷயங்களை கவனமாக இருந்துக்கோங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குரு பூர்ணிமை வருகிறது. மறக்காமல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல் குருவான தாய்க்கும் 2வது குருவான தந்தைக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. குரு பூர்ணிமா நாளில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையும் மற்ற டீச்சர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரண்ட்ஸை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கட்டாயம் இதை கடைபிடிங்க. மாற்றங்கள் உங்களிலிருந்து தொடங்கட்டும். இல்லத்தரசிகளுக்கு கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதற்கான முயற்சி எடுங்க. கொஞ்சம் குறையணும்னு, அதாவது சண்டை பிரச்சனை குறையணும்னு முயற்சி எடுங்க. இதுக்கு முக்கிய காரணம் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டால் தான் நடக்கும். நான் உங்களை குறை சொல்லலை. ஆனால் செவ்வாய்க்கு எதுக்குனால உங்களோட சகோதரன் சகோதரிக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் அது சம்மந்தமாக உதவி கேட்க போய் அப்படி தான் பிரச்சனைகள் வரும். பார்த்து புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாத சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சூரியனும் குருவும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆலோசனை பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிட்டிங்களா நிச்சயமாக நல்லா நடக்கும். குழந்தைங்க வகையில் பாராட்டுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். குழந்தைங்க நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் செய்வாங்க. அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. அவங்க மூலிமா நல்ல தகவல்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஆடம்பரத்தை குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் செலவை கட்டாயம் குறைச்சாகணும் இந்த வாரம். இல்லைனா கடன் அதிகரிச்சிடும். இந்த வாரம் ஹெல்த்தில் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் ஜென்ம சனி பகவானாக இருக்கிறாரு. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னது தான் 3 சுட்ட நல்லெண்ணெய் உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குரு பூர்ணிமை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள். எந்த முருகன் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் குருக்குரிய முருகன் யாருன்னு. உங்களுக்கு பிடித்த கடவுளான முருகன் கடவுளுக்கு கும்பாபிஷேகம் நடந்து மண்டல பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு மண்டல பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்மை அதிகம். குரு பூர்ணிமை அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.